ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே குடும்பத்துக்காகவும், தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கோ கடுமையா உழைக்கக்கூடியவர்கள். அவர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொறுப்பு ஒப்படைச்சவங்க தூங்கிரலாம். இவங்க தூங்க மாட்டாங்க. இரவு பகல் பாராம அந்த வேலையை வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா பாரம்பரியம், கலாச்சாரம் இது மாதிரி பழசெல்லாம் நினச்சி பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்பயோ யாரோ ஒருத்தர் செஞ்ச உதவியை வந்து இன்னமும் நினச்சிருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவர்களுக்கு வந்து கடந்த 5, 6 வருஷ காலமாகவே 10 வருஷத்துக்குமே எடுத்துக்கலாம், நிறைய போராட்டங்களை சந்திச்சிருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 2026 அப்படின்னா வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம், அல்லது படிப்புக்காக மேற்படிப்பு பிஹெச்டி இது மாதிரி மேலே படிக்கணும், இல்லை வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் கொஞ்சம் போட்டிகள் கடுமையாக இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஏன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம். எந்த ஒரு இதுவுமே காரியங்கள் வந்து கரெக்டாக செயல்படுத்த முடியும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இவர்களுக்கு உண்டு. தாயார உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலைகளை கொஞ்சம் பாதிப்பு உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் இவர்களுக்கே சின்ன சின்ன மன அளவில் சோர்வு உருவாக்கும். இவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோம், நமக்கு உண்டான ரெகக்னேஷன் கிடைக்கல, ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, என்ன போய் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் தோணும். அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை.